அப்போ ஆரம்பத்தில் வந்து அந்த கடை வந்து ரொம்ப சின்னதாக ஒரு சின்ன ஷாப் தான். இப்போ வந்து தொழிலாளர் மேலே வந்து ஐயா வந்து எல்லா தொழிலாளரும் ஒரே மாதிரி பாகுபாடு இல்லாமல் நடத்துவாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் மூவ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து எல்லோரும் குடும்பங்களை கவனிக்கிற அளவுக்கு வசதியாக வாழணுங்கிறதுல ஒரு இந்த கடையில் டெவலப் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தொழிலாளிகளையும் அவர் அன்பாக தான் வச்சுருந்தார். ஒருத்தர் கூட சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுங்கிறது அவருடைய பாலிசி. எந்த நேரமும் எல்லோரும் சாப்பிடணும் டைமுக்கு அப்படிங்கிறது. சாப்பாட்டை பொறுத்தவரைக்கும் நிறைவாக இருக்கணும் அப்படின்னு அவர் பாலிசி வச்சுருந்தார். அதே மாதிரி தொழில் நடத்துகிறதுலேயும் அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட நான் வரும்பொழுது 110 பேர் தான் ஸ்டாஃப் இருந்தாங்க. நான் வரும்பொழுது 110 தொழிலாளர்கள் தான் இருந்தாங்க. கடுமையான உழைப்பு, சின்ன உழைப்புலாம் கிடையாது. அதாவது நேரம் காலம் பார்க்குறது கிடையாது. ஐயாவை பொறுத்தவரை ஒரு நாளும் அசந்து பண்ண கிடையாது. தொழிலினோட வளர்ச்சிக்கு அவருடைய வேகத்துக்கு யாரும் ஈடு கொடுக்க முடியாது. ஏன்னா தொழிலோட நம்பிக்கை ஒரு இதை அடையிறதுக்கு வந்து கற்றுக்கணுன்னா அவர்கிட்ட தான் குருவை நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த தொழில் வளர்ச்சி இப்படி இருக்கணும், ஒரு பாயிண்ட் அடையணுங்கிறதுக்கு அவருடைய வளர்ச்சியை தான் நாங்கள் வந்து அபரிதமாக கண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், தொழில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத அரவணைச்சு செல்றதால அவருக்கு நிகர ஏற முடியாது. ரெண்டாவது வந்து அப்போ இருந்த நிர்வாகம் வந்து ஒன்மேன் ஆர்மி மாதிரி. அதாவது ஒருத்தருடைய கோட்பாடு கொள்கைகள் வேகமாக வளர்கிறது, அரவணைச்சு செல்வது, சொல்கிறத வந்து கேட்கக்கூடிய இது இருந்தது. எல்லாமே பெரிய ஒரு கேப்சர் மைண்ட் மாதிரி இருந்தது. அந்த லெவலில் இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. அதோடு இல்லாமல் வாடிக்கையாளரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவர், வாடிக்கையாளரை அதிகமாக நேசிக்கக்கூடிய வாடிக்கையாளர் தான் முக்கியங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. நிறைய பேரை வந்து ட்ரைனிங் கொடுத்த மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைனிங் ஸ்தாபனமாக தான் வச்சுருந்தார். இங்கேருந்து கற்றுக்கிட்டு போனவங்க எல்லாருமே வந்து நல்லா ஒரு பெரிய லெவல்லையோ டாப் லெவல்லையோ இருக்கவங்களையும் இருக்காங்க, ட்ரைனிங் எடுத்தவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி இல்லாமல் வளர்ச்சியடைஞ்சவங்களும் இருக்காங்க. ஒரு நிர்வாகங்கிறது ஒருத்தருடைய கோட்பாடு இல்லை. இது பின்னாடி வந்து சர்க்குலேஷன் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிர்வாகத்தில் ஒரு 100 பேர் வேலை பார்த்தாங்கன்னா பின்னாடி ஒரு பல்லாயிரக்கணக்கானவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கோட்பாடு. அதுதான் உண்மையான உண்மை. அதனால் எல்லாத்தையும் அரவணைச்சபடி இந்த நிர்வாகத்தை வந்து இவ்வளோ பெருசு பண்ணணுங்கிற விஸ்தரி பண்ணணுங்கிற ஆசையில் அவர் கிட்டத்தட்ட வந்து முன்னாடி எல்லா விதமான, அதாவது எல்லா ஊருக்குடைய டிசைனர்ஸ் எப்படி பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருந்தார். இந்தியா முழுக்க இவங்க இப்படிலாம் டிசைன் பண்ணுறாங்க, இப்படிலாம் ஃபேஷன் பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க சொல்லி ஒரு பெரிய இது பண்ணி ஆக்டர்ஸும் கொண்டு வச்சு பெருசாக பண்ணார். கடை மாதிரி பண்ணல, ஒரு கோயில் மாதிரி தான் பண்ணார். நிர்வாகங்கள் கோயில் மாதிரி. வாசலில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஒரு ஃப்ளோர் ஷோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ளோர் ஷோனால் நீங்கள் சாதாரண ஃப்ளோர் ஷோ கிடையாது. கோயிலில் எப்படி விக்கிரகத்துக்கு எப்படி முன்னாடி வாசலில் பந்தல் போட்டு இப்படி பண்ணியிருப்பாங்களோ அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃப்ளோர் ஷோ திருவிழாக்களில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஃப்ளோர் ஷோ இங்கே இருக்கும். வாசலில் பார்த்திங்கன்னா எப்போதும் பூ இருக்கும், ஃப்ளவர் மாதிரி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த தீபாவளி டைமில் பார்த்திங்கன்னா 30 நாளும் ஃப்ளவர் இருக்கும் அந்தளவுக்கு. அதே மாதிரி வாடிக்கையாளர் எந்த நேரமும் கடைசி வாடிக்கையாளர் ஒரு பார்த்து பைசு தான் போவார். வாடிக்கையோட ஈர்ப்புத்தன்மை அவருடையது. அது மாதிரி இந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு முழு முயற்சி வந்து எடுத்து ஒரு நிர்வாகத்தை வந்து அரவணைச்சவர் அவர் தான். அதே மாதிரி வந்து இப்போ நிறைய பேர் இப்போ இங்கே வேலைக்கு வந்தவங்க நிறைய பேர் வந்து பென்ஷன் வாங்குகிறாங்க, பிஎஃப் இது பண்ணியிருக்காங்க. ஒரு இப்போ சிஸ்டமைஸ்டு ஒர்க்குங்கிறத இங்கே தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ இவங்க வந்தாங்கன்னா இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டியிருப்பாங்க, ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிஸ்டம் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நல்ல ஊக்கமான தொழிலதிபராக தான் இருந்தார். எல்லாம் முன்னோடியாக தான் இருக்கணும்னு சொல்லுமே தவிர பின்னாடி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் மோதம் அவ்வளோ நல்லா அருமையாக. என்னை பொறுத்து நான் பின்னாடியே 15 வருஷம் இருந்திருக்கேன். ஒரு நாள் எங்களை தொய்வாக விட மாட்டார். தொய்வான வேலைகளை வந்து கவனமாக இருக்கணும், தொய்வாக இருக்க மாட்டார். எந்த நிமிஷமும் எப்போவும் கூப்பிட்டா அலர்ட்டாக இருக்கணும், எந்த வேலையும் பொறுப்பாக செய்யணுங்கிற ஒரு பெரிய எங்களுக்கு கெப்பாசிட்டி கற்றுக் கொடுத்துருக்கார்.
அந்த விதத்தில் நான் அவங்க கூட இருந்து பயணம் பண்ணியிருக்கேன். நிறைய பயணம் செஞ்சுருக்கேன். அவர் சொல்கிறத கேட்டு நடந்திருக்கோம். அதே மாதிரி எல்லா விதமானது இன்றைக்கி அந்த இதை நான் கவனிப்பிருக்கு. உங்களுக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். சார் நல்லா கவனிச்சுக்கிறாரு, எங்களை ஒன்றும் கிடையாது. அவர் இல்லைனாலும் கூட பையங்க வந்து எங்களை கவனிச்சுக்கிறாங்க. செயல்பாடு நல்லா தான் இருக்குது, எல்லாம் பண்ணுறாங்க எல்லாமே. அதெல்லாம் அந்த குறைபாடு கிடையாது. என்ன வந்து சாப்பாடு எங்களுக்கு வந்து இங்கே மெயினாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது அவருடைய எண்ணம். எல்லோரும் கிராமத்துலேருந்து வந்தவங்க எல்லாருமே சாப்பாடை பார்க்காதவங்க. நான் இங்கே பெரியலாம் வந்து கிராமங்களில் சாப்பாடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். முன்னே சாப்பாடு போடுவாங்களா அப்படின்னு பார்க்குறது சாப்பாடுக்கு வேலைக்கு வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய கடைகள் வேலை பார்த்துட்டு சாப்பாடு நல்லாயிருக்குன்னு சொல்லி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அனுபவத்தில் இருந்தாங்க. நிறைய பேர் இங்கே வந்து வேலை பார்த்துட்டு அவங்கவுங்க குடும்பத்தை அவங்களும் வளர்த்துருக்காங்க. காடு கனி இல்லாமல் ஒரு பில்டிங் கட்டுறதோ, ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு நிலம் வாங்குறதோ, இங்கே இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு அவங்க அங்கே அக்கா தங்கை படிக்க வைக்கிறது. இப்போயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே இருக்க ஃபேமிலிஸ் நிறைய பேர் பிஇ படிச்சிருப்பாங்க, எம்பிபிஎஸ் டாக்டர் கூட படிக்க வச்சுருக்காங்க இருக்கவங்க. அந்தளவுக்குலாம் சோர்ஸஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு. சாரும் ஓரளவுக்கு தெரியும் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போயும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க சார், அதெல்லாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இன்னும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டும் ஒரு மாதிரியே நாங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சின்ன டெவலப் பண்ணுறப்போ இப்படி இருக்கும், ஒரு அடுத்த ஸ்டெப் இப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லி கொடுத்து பண்ணாங்க. இந்த டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆன முதல் காரணமே ஐயாவோட தான். ஒரு பொருள் இன்றைக்கி வந்து லான்ச் ஆகுனா கஸ்டமர்கிட்ட வந்து ரீச் பண்ணுவார். வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வந்து ஸ்டோன் வச்ச சாரீஸ் வந்து 94, 93 வந்துடுச்சு. பெங்களூர்லாம் வந்து டெல்லியிலையும் வந்துடுச்சு. ஆனால் அந்த ஒவ்வொரு கஸ்டமரையும் காமிப்பார், இந்த ப்ராடக்ட் வந்துருக்கு பாருங்கன்னு சொல்லிட்டு. கஸ்டமரை ஒவ்வொரு தரையும் கொஞ்சம் காமிப்பார். அந்த ஸ்டோன் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், ஸ்டோன் சாரீஸ் எல்லா ஊர்லேயும் வந்துடுச்சு. பட் அப்போ அந்த சமயத்தில் வந்து பெரிய ப்ரீசியஸ் மாதிரி அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது கஸ்டம் மனசில் புரிகிற அளவுக்கு பண்ணக்கூடியதில் மிகப்பெரிய தாத்பரியமானது. அதே மாதிரி காம்படிஷன்லேயும் நீங்கள் ஒரு கடை இருக்குன்னா பெரிய கடை, ஆனால் இருக்கிற காம்படிஷனை வந்து ஈக்குவல் பண்ணார். இப்படிலாம் பண்ணணும், இந்த மாதிரி விளம்பரப்படுத்த ஒரு யுக்தி பண்ணார். விளம்பர யுக்தினா சின்ன யுக்தி கிடையாது. இந்த காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரேடியோ படி இவங்கெல்லாம் கிராமத்தில் போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, திருவிழாக்களில் அவங்கவுங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா போட்டு பாட்டு பாடி அவங்களுடைய விளம்பரத்தை பண்ணுவாங்க. ஐயா அப்படி கிடையாது. எல்லா திருவிழாக்கள்லேயும் சென்று அங்கங்கே போய் இது மாதிரி நாங்கள் கடை வச்சுருக்கோம், இது மாதிரி நல்ல ஜவுளி கொடுக்குறோம் அப்படிங்கிறத விளம்பரப்படுத்தினார். ஒவ்வொரு ஊருக்கும் கிராமமாக போஸ்டர் அடித்து கிராமமாக இது அப்போல்லாம் கேட்டிங்கன்னா ஃப்ளெக்ஸ் கிடையாது, எழுதி தான் வைக்கணும். இந்த கிராமத்தில் திருவிழா நடந்ததுன்னா எழுதணும், ஆர்டிஸ்ட் எழுதி கொண்டு சாரதாஸ் திருச்சின்னு போட்டு எழுதி இது மாதிரி நாங்கள் பண்ணுறோம். அப்படி ஆடி திருவிழா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணோம். ஆடித்தலைமுன்னு பெருசாக பண்ணுவோம். அப்படி வந்து தெருவாக கிராமம் பண்ணாங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க போகாத கிராமங்களே கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் இவங்க 10 பேர் சாராஸ்லேருந்து இருப்பாங்க. அப்படி தான் அதனுடைய டெவலப் எல்லா ஊர்லேயும் போய் பார்த்துட்டோம். இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரம் தாண்டியும் இந்த சைடு போனால் இங்கே ஒரு 100 கிலோமீட்டர். அதே மாதிரி வாடிக்கைலாம் அதே மாதிரி கம்மம், தேனி, ராமேஸ்வரத்துலலாம் வருவாங்க. இந்த விழுப்புரத்துலேருந்து வருவாங்க. 300 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேருந்து வாடிக்கை நிறைய வந்துட்டு இருந்தாங்க அப்போலாம். அதே மாதிரி இப்போயும் வந்துட்டு தான் இருக்காங்க. எல்லா ஊருக்கும் சாராஸ்ட்டு ஓரளவுக்கு இந்த டெவலப்மெண்ட் ஐயாவோட இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மற்ற மூலமாக இது பண்ணாங்க. ஆன்மீகத்தில் வந்து ஐயா அடிச்சுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது மூலயமா டெவலப் ஆச்சு நம்மளுக்கு. அதனால் ஐயா வந்து எல்லா கோயில்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன் பல முறை, எங்களுடைய ஐயா வந்து ஒரு சோழ சக்கரவர்த்தின்னு தான் சொல்லுவேன். இந்த திருச்சி மாநகர சக்கரவர்த்தின்னு தான் சொல்ல முடியும். ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோயிலுக்கு புனருத்தரம் பண்ணியிருக்கார், கும்பாபிஷேகம் பண்ணி வச்சுருக்கார். அது மாதிரி இல்லாமல் வேதம் பாடம்லாம் கற்றுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தவர். அதனால் அவர் நான் மகாராஜா தான் சொல்லுவேன், சாதாரணன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பண்ணியிருக்காரு. எங்களையும் நல்லா கவனிச்சு தான் இருக்காங்க, அந்த இதுவும் கிடையாது. ஒவ்வொரு பேர்லேயும் ஒரு டெவலப்மெண்ட். இவங்க இப்படி ஒரு டெவலப்மெண்ட், இவங்க டெவலப் மாதிரி இவங்களும் அதே மாதிரி இவங்களும் நல்லா பண்ணி இந்த காலகட்டத்தில் இவங்க இந்த பண்ணுறாங்கன்னா பெரிய ஆச்சுன்னா, இந்த சூழ்நிலையிலேயும் இவங்க இந்த நிர்வாகத்தை ஒரு பெரிய லெவலில் பண்ணிட்டு போகிறாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஐடி காம்பேக்ட் நிறுவனம் கூட பண்ண முடியாது. ஒரு ஊழியருக்கு வந்து இவ்வளோ சம்பளம், போனஸோ, டிவிடெண்டோ, பிஎஃப்ஓ எந்த ஒரு ஆர்கனைஸ் பண்ண முடியாது. இப்போ நிறைய கம்பெனிஸ் தான் உங்களுக்கு தெரியும் லாக் அவுட்டில் இருக்கும், ரன் பண்ண முடியும். அப்படின்லாம் நம்ம இவங்களுடைய அப்பாவோட கோட்பாடை எடுத்து இவங்களும் அதை நான் மாதிரியாக எடுத்துக்கிட்டு அவங்களும் நடந்துக்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா கேப்சர் மைண்ட் வச்சுக்கிட்டு இவங்களும் அப்படி பண்ணணும், செய்யணும் அப்படிங்கிற மனசு ஒரு ஆசையில்
நல்லாவே பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இது கன்டினியூ பண்ண என்னோடய ஆசை. ஐயா முக்கியமாக சொன்ன விஷயங்கள்லாம் உழைப்பு, அதாவது என்ன சோர்வடையக்கூடாது, என்ன சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிறது அவருடைய கோட்பாடுகள். மற்றபடி தொழிலில் வந்து எதையும் கண்காணிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சுத்தமாக நடக்க ஒரு கண்காணிப்பு கேமரா மாதிரி ஒர்க் பண்ண நினைப்பார். ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்லுவார்னா, உனக்கு எத்தனை கைன்னு கேட்பார். 2 கை, எனக்கு ஒரு 1000 கை இருக்குது அப்படிம்பார். 1000 கை எனக்கு இருக்குது அப்படிம்பார். அதுவும் மட்டும் இல்லாமல், அதாவது உலகத்திலேயே சூரியன் உதிக்கிற நாடு வந்து எல்லா நாட்டிலையும் சூரியன் உதிக்க உங்களுக்கு தெரியுமா கேட்பார். பிரிட்டிஷ்காரனாக தான் எல்லா நாட்டிலையும் சூரியன் உதிச்சிட்ருக்கோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல முறை சொல்லுவார். அதே மாதிரி நம்ம சாரதாஸில் எல்லா நாளுடைய கஸ்டமரும் வாடிக்கையாளரும் சூரியன் உதிக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க பார். அந்தளவுக்கு அவருடைய பாலிசிஸ் வந்து அவருடைய கொள்கைகளும் இந்த ஒரு இதெல்லாம் சுறுசுறுப்பான எண்ணங்களும் எங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்துருக்கு. எப்போதுமே அந்த இதே இருக்குது, அதாவது தொய்வடையாத மனம். எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அதை முன்னாடி எடுத்துக்கிட்டு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடியவர். திடீர்னு வந்து ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, அதை பற்றி வியூ பண்ண நான் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போயிடுவார். டக்குன்னு முடிச்சுட்டு வெளியே வந்துடுவார். அந்த குணங்களை வந்து எங்களை வந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, முன்னேற்றத்தை வழி வச்சு. எதுக்குண்டாலும் பார்த்துக்குவோம், இந்த இதை நாங்கள் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற கொள்கையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துரு அவர் தான். இது இப்படி இருக்குன்னா சரி, இப்படி நடந்துக்கலாம், இப்படின்னா இப்படி மாறிக்கலாம், நல்லது நடக்கும், இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அந்த கட்டுக்கோப்பை கொடுத்து அவர் தான். அது முன்மாதிரியாக அவர் இருந்தார். எந்த ஒரு வேலைக்கும் நாங்கள் வந்து பயப்படுறது கிடையாது, செய்யணும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை வந்து நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். சாரதாஸ்ன்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கேட்டால், எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது எங்கன்னா, எங்களுடைய திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எப்படி மலைக்கோட்டையை நினைக்கிற மாதிரி இது ஒரு இடமா எல்லாம் நினைக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர் மனசில் கனவு என்னென்னா, இது எங்களுக்கு ஒரு தொழில், எங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய தொழிலாக நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒருத்தர் இருப்பாங்க. எங்களை பொறுத்தவரை என்னுடைய லைஃப்பில் வந்து எனக்கு வந்து மூலாதாரம் வந்து தொழில் இவங்க தான். இங்கே வந்ததுலேருந்து நான் இது வரலாம் விட்டு பிரியல. 34 வருஷம் ஆகுது. தொழிலில் வந்து உங்க கூட தான் உட்காந்துருக்கேன். இன்னும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆசைப்பட்றேன். சாரதாஸுங்கிறது ஒரு இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துலேயே ஒரு நிறுவனம் அப்படி இருக்குங்கிறதுல பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறோம். திருச்சினா சாரதாஸும் திருச்சிங்கிற மாதிரி ஒரு பெரிய நாங்கள் நினச்சிட்ருக்கோம். இப்போ எங்கள் ஃபேமிலினா இங்கே தான் வந்து வாங்கணும், ரிலேஷன்லாம் இங்கே தான் வாங்கணும்னு கம்பல் பண்ணுவோம். இங்கே வந்து வாங்குன்னு சொல்லுவோம் நாங்கள். அதுதான் எங்களுடைய பெருமை. பர்சனல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படின்னு கேட்டால், ஒருத்தருக்கும் வந்து மனசில் ஒரு கொள்கைன்னு இருக்கும். கொள்கையை வளர்த்துக்கிறவங்க தான் மனிதன். அந்த கொள்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துறவர் தான். எங்களுக்கும் ஒரு அம்பிஷன் இருக்குது. எங்கெல்லாம் ஒரு கேட்பாங்க, எந்த முன்னோட்டத்தை நீங்கள் போகிறீங்கன்னு கேட்பீங்க. நீங்களே இருக்கீங்க டாக்குமெண்டேஷன், எந்த முன்னேற்றத்தை போகிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது இல்லையா, அந்த முன்னேற்றத்துக்கு காரணம் அவங்க தான். டெவலப்மெண்ட் வேணும்னா எனக்கு வேணும், சோர்ஸ் ஆஃப் லிவிங் வேணும். அதுக்குள்ளே கிடச்சா இங்கே ஒரு பணம் தான் அனுப்பிப்பேன் நான். எதிர்பார்ப்புமின்றி வேலை பார்க்குறது எங்களுடைய இஷ்டம், தொழில் நேசம். ஒருத்தர் தொழிலை வந்து ஆராதிக்கிறாங்க, நேசிக்கிறாங்க. நான் இருட்டை நேசித்தேன், அவ்வளோதான். வேலையை நேசிக்கணும். அவர் தொழிலை வந்து அவருடைய இதையும் நேசித்ததுனால தான் வளர்ந்துருக்கு. நாங்களும் அதை நேசிக்கிறோம். என்றைக்கும் ஒரு வேலையை விருப்பப்பட்டு செஞ்சால் வேலை, விருப்பப்படலைன்னா வேலை இல்லையே. அதனால் அவங்க தொழில் அவங்க விருப்பமாக இருந்து வேலை செஞ்சாங்கன்னா அதில் முன்னேற்றம் அடைய முடியும். அது மாதிரி எங்களுக்கும் ஒரு குறிக்கோள், வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற குறிக்கோளை நமக்கு அந்த சாராஸில் வந்து வேலைக்கு வரணும். குறிக்கோளை நாங்கள் உயர்ந்திருக்கோம் நேர்மையாக. அது ஐயாட்டம் நிறைய கற்றுருக்கோம். நாங்கள் ஐயாவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம், அதில் நாங்கள் போயிட்டுருக்கோம். அது விசுவாசங்கிறது எங்களுக்கு அதான். நிர்வாகத்தை சொல்லிக் கொடுக்குறது இது இப்படியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு முன்னேற்றம் அதுதான் எங்களுக்கு மெயினாக ஐயா சொல்லிக் கொடுத்து. நாங்களும் அதே மாதிரி தான் இருக்கோம். ஒரு அம்பிஷனோடு இருக்கணும்னு ஆசைப்படுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. குறிக்கோள் இல்லா வாழ்க்கை இதாக இருந்தாலும் குறிக்கோளோடு இருக்கணும், வேலையை நேசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நாங்கள் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறோம். தொழில் நேசிக்கும் முதல்ல, செய்கிறத வந்து டைமுக்கு செய்யுங்க, வாடிக்கையாளர் கவனின்னு தான் சொல்லுவோம். எங்களுடைய பாலிசி தான். மற்றபடி ஒன்று இதே தான், ஒரே பாலிசி தான். தாரகம் வந்து வாடிக்கையாளர் தான். எங்களுக்கு அனுபவம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க தான். வாடிக்கையாளர் நாங்கள் கிடையாது. வாடிக்கையாளர் ஒருத்தர் பர்ச்சேஸ் சொல்லணும், நாங்களும் இருக்க முடியாது. இப்போ சம்பளம் கொடுக்க முடியாது. நாளைக்கு காலையில் எழுந்துச்சி வரும், ஒரு 10 வாடிக்கையாளர் வரணும்னு ஆசைப்பட்டு உள்ள வரணும். அப்போ தான் மற்றவங்களும் சம்பளம் கொடுக்கவும் அட்வைஸ்மெண்ட் கொடுக்க முடியும், எல்லாம் கொடுக்க முடியும். இல்லாட்டி ஒன்று சொல்ல இன்றைக்கி காலைல பொழுதும் வரணும், வாடிக்கையாளர் வரணும், வேண்டிட்டு வரணும். அப்போ தான் வியாபாரம் நடக்கும், அப்போ தான் இது பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். எல்லா தொழில் முன்னேற்றங்களும் அப்படி தான்.
அதை வச்சா எல்லோரும் பண்ணுறாங்க. நாங்களும் அந்த குறிக்கோளில் தான் இருக்கோம்.